என் பேரு டோரா. நான் தான் பூஜி. நாங்க இப்ப கடற்கரையில இருக்கோம். நாங்க கடல் சங்குகளை தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது அது மாதிரி தெரியுதா? எங்க? அதோ கடல் சங்குகள். இதுல இருந்து வித்தியாசமான சத்தம் கேக்குது. கேளுங்க. எனக்கு கேட்டுச்சு. நான் போய் நட்சத்திர மீன்களை தேட போறேன். உங்களுக்கு ஏதாவது நட்சத்திர மீன் தெரியுதா? எங்க? அதோ நட்சத்திர மீன். பாரு டோரா, இது நட்சத்திர வடிவத்துல இருக்கு. புஜி, உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? அது குழந்தையோட சத்தம் மாதிரி இருக்கு. அது அழுவது. ஓ பாரு, இது குட்டி சிவப்பு மீன். இது ஏன் சமுத்திரத்துல இல்ல டோரா? சொல்லு குட்டி சிவப்பு மீனே, நீ சமுத்திரத்துல தானே இருக்கணும், ஏன் கடற்கரையில இருக்க? அது பெரிய அலை அடிச்சது. நான் நீந்திக்கிட்டே இங்க வந்துட்டேன். எனக்கு இப்ப வீட்டுக்கு போகணும். அம்மா, அப்பா, என் தங்கச்சிங்க, என் அண்ணனுங்க. பாவம் மீன் அதோட குடும்பத்தை தொலைச்சிடுச்சு. கவலைப்படாது, நாங்க உன் குடும்பத்தை கண்டுபிடிக்க உதவுறோம். நிஜமாவா? ஓ, ரொம்ப நன்றி. இங்க வா மீனே, நான் உன்னை கையில வச்சுக்கிறேன். இரு, எனக்கு தண்ணி வேணும். ஓ, மன்னிச்சிடு டோரா, இதுக்கு தண்ணி தேவை. நாம எப்படி இத வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம்? இத தண்ணில போட்டு எடுத்துட்டு போக என் பேக்ல ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களுடைய உதவியும் தேவை. தண்ணியை எடுத்துட்டு போக எனக்கு தேவையான பொருள் என் பேக்ல இருக்கான்னு கொஞ்சம் எடுத்து தரீங்களா? அதுக்கு நீங்க பேக்னு சொல்லணும். பேக்னு சொல்லுங்க. ஹலோ, என்கிட்ட நிறைய பொருட்கள் இருக்கு. ஆனா டோராக்கும் புஜ்ஜிக்கும் தண்ணியை நிரப்புற மாதிரி ஒரு பொருள் வேணும். அப்பதான் அந்த குட்டி சிகப்பு மீன் வீட்டுக்கு போக முடியும். இதுல தண்ணியை நிரப்ப முடியுமா? ஓ, அதுல ஓட்டைகள் இருக்கு. இதுல தண்ணியை நிரப்ப முடியுமா? ஆமா, இதுல தண்ணியை நிரப்பி குட்டி சிவப்பு மீனை வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. பிரமாதம். மெதுவா வாலியே, டோரா கிட்ட போ. இதுக்குள்ள வந்துக்க குட்டி சிவப்பு மீனே. இதுக்குள்ள குதி. தண்ணி. நன்றி. இப்ப நாம இந்த மீனை அதோட குடும்பத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். வாங்க. நீ எந்த இடத்துல வாழ்ற மீனே? சிவப்பு பாறை பக்கத்துல. டோரா, எங்க சிவப்பு பாறை இருக்கு? எனக்கு தெரியாது புஜ்ஜி. இரு, கொஞ்சம் யோசிக்கலாம். பொதுவா நமக்கு வழி தெரியாதப்போ நம்ம யார்கிட்ட போய் வழி கேட்போம்? மேப் கிட்ட. மேப், ரொம்ப சரி. சிவப்பு பாறை எங்க இருக்குன்னு மேப்புக்கு தெரியும். அதுக்கு உங்களுடைய உதவியும் தேவை. சிவப்பு பாறைக்கு எப்படி போகிறதுன்னு மேப்பை விசாரிச்சு சொல்றீங்களா? அதுக்கு நீங்க மேப்னு சொல்லணும். மேப்னு சொல்லுங்க. வந்துட்டேன். கோட்டை, சமுத்திரம், சிவப்பு பாறை. இந்த குட்டி சிவப்பு மீன் அதோட வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு போகிறது? கோட்டை, சமுத்திரம், சிவப்பு பாறை. முதல்ல நாம மணல் கோட்டையை கடக்கணும். அதுக்கப்புறம் சமுத்திரத்துக்கு கீழே போகணும். அப்படியே போனா சிவப்பு பாறை வந்துடும். குட்டி சிவப்பு மீன் அதோட வீட்டுல கொண்டு போய் விட்டுடலாம். குட்டி சிவப்பு மீனே, வீட்டுக்கு வா. உங்க உதவிக்கு நன்றி. முதல்ல நாம கோட்டை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு மணல் கோட்டை தெரியுதா? எங்க? அதோ அங்க மணல் கோட்டை இருக்கு. எனக்கு தெரியுது. வாங்க போலாம்.